வணக்கம். வாங்க இன்னைக்கு வந்து முடவாண்டி அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன மருத்துவ குணங்கள் செய்யணும், அதுக்கு என்ன மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தணும், எப்படி நம்ம ரிலீவ் ஆகிறோம் அப்படின்றத வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். முடவாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா முடவாண்டிக்கு என்ன மருத்துவ மூலிகை கொடுக்குறன்றதை தெரிஞ்சுக்கலாம். முடவாண்டி கிழங்குன்னு ஒரு வகையை சார்ந்தது வந்து இது வந்து காட்டுகளில் இருக்கக்கூடிய விஷயம். இது முடவாண்டி கிழங்குன்னு சொல்லுவோம். முடவாண்டி கிழங்குனா இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து இந்த ஐடியாவில் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பனை மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து குருத்து வெளியில் வர மாதிரி வருங்க. இப்போ பாறைகள்லாம் வந்து பாசம் அண்டி இருக்கும். பாறைகளில் பார்த்தீங்கன்னா பாசம் அண்டி அது வழியை வந்து செடிகள்லாம் வரல மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிழங்கு வகையை சார்ந்ததுங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக சீவி எடுக்கணும். வந்து நம்ம இதை எடுத்துக்குவோம். முடவாண்டி கிழங்குனா என்ன, இது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்குறோம். இது பாறைகளில் வந்து ஒட்டி இது வந்து ஒட்டி அப்படியே வளர்ந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து முடவாண்டி கிழங்குன்றது. இதை ஐடியா நல்லா செக் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி அப்படியே இது பஞ்சாட்டு இப்படி வரும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. மேலே இருக்கிறதெல்லாம் இதோடைய பாதுகாப்புக்காக இருக்கிறது இதெல்லாம் வேஸ்ட்டு. இதை வந்து நல்லா சுரண்டி எடுத்தோம்னா இது வந்து நம்ம கிழங்கு மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து பயன்படுத்துவோம். முடவாண்டி கிழங்குன்னு நம்ம சொல்லுவோம். இதான் முடவாண்டி கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா கிழங்குகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா துண்டு துண்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் சூப் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுங்க, உருளைக்கிழங்கு மாதிரி வந்துடும். சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடைய செய்தி வந்து இதை வந்து நம்ம நுங்கு வர்றதுக்கு எப்படி பாலை வரும், தென்னம்பாளைகள்லாம் எப்படி வரும், அந்த மாதிரி இது ஒரு பாலை மாதிரி ஒரு வடிவம். பாறையில் வந்து இப்படி உள்ளே இருந்து இப்படி எல்லாம் வெளியில் வரக்கூடிய ஆற்றல் இது வந்து முடவாண்டி கிழங்கு. இந்த முடவாண்டி கிழங்கு வச்சு தான் நம்ம இந்த முடவாண்டின்ற ஒரு நோயை வந்து தீர்க்க போகிறோம். முடவாண்டின்னா ஒன்றுக்குமே கையில் ஆகாதவன் தான் முடவாண்டி. கை காலெலாம் முண்டியாய் போய் எந்த தொழில்கள்லாம் செய்ய முடியாதவன் பேர் தான் முடவாண்டின்னு சொல்லுவோம். அந்த முடவாண்டின்றது நம்ம வந்து முடக்குவாதம்னு சொல்லுவோம். முடக்குவாதன்னும் போது எந்த தொழில்களும் செய்ய முடியாது. கை கால் பெயின், ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பெயின், விரல்களெல்லாம் நிமித்த முடியாது. அதே மாதிரி உடல் சோர்வாக இருக்கும், உடல் மெலிந்து போகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முடவாண்டி தன்மை சார்ந்தது. சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு டிபி நோயின்னு சொல்லுவோம். எல்லாம் உடம்பெல்லாம் வந்து எலும்புரிக்கு நோயின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து சரவாங்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்து போயிட்டே இருக்கும். இவன் டிபி, ஆஸ்மா, எலும்புரிக்கு நோய் அப்படிம்பாங்க. அது மாதிரி சில பேர்த்துக்கு வந்து காக்கா கறியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா முடவாண்டி கிழங்கு வச்சு நம்ம இந்த முடக்கு வாதங்களை நம்ம எப்படி செய்ய போகிறோம். முடக்கு வாதத்துக்கு நம்ம உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். மூட்டு வலிக்கும், உடல் சோர்வு, பசியின்மை, கைகால் வலி, இதெல்லாம் வந்து முடக்கு அற்றான் வந்து நம்ம எப்படி நம்ம சூப் பண்ணி சாப்பிட்றோம், முடக்கு அற்றான் துவையல்கள்லாம் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத பற்றி நம்ம ஏபிகே விலாஸில் தொகுத்து கொடுத்துருக்குறேன். பார்க்காத நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்கள் வந்து அந்த வீடியோ போய் எப்படிலாம் எடுத்துக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த வாத தன்மைகள் உள்ள சில பேருக்கு ஒரு கை கால் வராமல் இருக்கும் வாதம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நடக்க முடியாது. சில பேர்த்துக்கு கால் வீக்கம் இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த மூட்டுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும், ஜாயிண்ட் வீக்கம் வரும். இது வந்து முடக்கிறது, முடவாண்டின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முடவாண்டின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எந்த வேலைகளும் செய்ய முடியாது, ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், நடக்க முடியாது, ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வலிக்கும். இதைத்தான் நம்ம முடக்கவாதம்னு சொல்கிறோம். வாதம்னு சொல்லுவோம், முடக்குவாதம்னு சொல்லுவோம். சைடு எஃபெக்ட் வந்துருக்கும், ஒரு கை ஒரு கால் வந்து வராமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்க. இது அந்த நரம்புகள்லாம் இருக்கிற இடத்துல, ஜாயிண்ட்டுகள்லாம் இருக்கிற இடத்துல நீர் கோக்க ஆரம்பிக்குது. இந்த முட்டி, இந்த விரல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பருமனாக இருக்கும், வீக்கமாக இருக்கும், உடம்பு வந்து மெலிந்து போகும். இதுக்கெல்லாம் வந்து முடக்கற்றான் சூப்பை வந்து நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறேன். முடக்கற்றான் வந்து துவையலாக பரிந்துரை பண்ணியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிழங்குகள், முடவாண்டி கிழங்கை வந்து நம்ம எப்படி சமைச்சு நம்ம எப்படி எடுத்துக்கணுன்றத இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு குறிப்பு. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா பலசரக்கு கடையில் கிடைக்குங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மூலிகை சம்மந்தப்பட்டதில் வந்து கடுக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், இந்த மாதிரி வந்து செடி வகைகள், முடக்கற்றான் இது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து முடவாண்டி கிழங்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முடவாண்டி கிழங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மேல் தோள்கள்லாம் வந்து இது மாதிரி பஞ்சு மாதிரி வரும். இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்படி எடுத்துட்டு இது வேஸ்ட்டுங்க. இது வந்து இது ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, நம்ம மழை பெய்யும் போது வந்து தண்ணிகளை வந்து உறிஞ்சி வச்சுக்குங்க. இந்த வந்து பஞ்சு வந்து
தண்ணிகளை வந்து உறிஞ்சி வச்சுக்கிட்டு இந்த கிழங்கு வந்து வளர்கிறதுக்கு ஒரு உணர்வாக இருக்குது, இதுக்கு ஒரு உணவாக இருக்குது. மேலே இந்த மாதிரி இந்த பஞ்சு இல்லைன்னா இந்த கிழங்கு வளராதுங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே என்னுடைய நண்பர் வீட்டுக்காக ஒரு விசேஷம், என்னுடைய மகனுக்கு வந்து திருமண காரியத்துக்காக நான் வந்து பத்திரிக்கை கொண்டுட்டு போனேங்க. போகும்போது எங்களுடைய உறவினர் வீட்டில் வந்து இந்த கிழங்கை பார்த்தேங்க. இந்த கிழங்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், வியாதிகளுக்கெல்லாம் என்னென்ன எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு வந்து இந்த கிழங்குகளை வந்து வீடியோவில் காட்டல. இன்றைக்கி நமக்கு வந்து இந்த அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சைவன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோடைய சூப்பு வச்சுக்கணும். அதோடைய டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும், வாசனைகளும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து பஞ்சு மாதிரி இது இந்த கிழங்கை பாதுகாத்து தண்ணிகளை உறிஞ்சி, அந்த பாறையில் வரக்கூடிய தண்ணிகளை உறிஞ்சி இது உயிர் வாழக்கூடிய விஷயம் இந்த கிழங்கு. இதுக்கு வந்து வேறு கிடையாதுங்க. இது வந்து இதிலேருந்து உற்பத்தி ஆகும். இது நமக்கு இப்போ வேஸ்ட்டுங்க. இதை வந்து நம்ம பயன்பட முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு கரண்டியில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கத்தியோ கரண்டியோ தோல் இதை வந்து தோள்களை நல்லா நீக்கணுங்க. நீக்கிட்டு சுடுதண்ணி லேசான வெது சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா உள்ளார டிப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு சின்ன துண்டாக அறுத்து எடுத்துக்கணும். கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டியிருக்கிறேன். கிழங்குடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சாப்பிட்டா இதெல்லாம் உடலுக்கு கெடுதல் வருமானு நினைக்கூடாது. நான் இதை பச்சை கிழங்கு உங்களுக்கு மென்று காட்டுறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து ருசிச்சு சாப்பிட்டுட்டேன். இது வந்து இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பெருசாக இவ்வளோ உயர்க்கும். மண்ணில் வந்து தோண்டி முழங்காரெல்லாம் கொண்டு வந்து அறுத்து ரவுண்டாக பூமி சக்கரவள்ளி கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் இதை வந்து கறிக்குழம்பு மாதிரி கூட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். இப்போ ருசித்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நான் சாப்பிட்டுட்டேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் வராது, நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறேன். கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் கிழங்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா கிழங்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற தோள்களை மட்டும் அகற்றிட்டோம்னா போதும். இந்த மாதிரி தோள்களை மட்டும் இதை அகற்றிட்டு நம்ம வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம். இது நம்ம சாப்பிட்லாம். உடலுக்கு எந்த உடைய சைடு எஃபெக்ட் வராது அப்படின்றதாக உங்களுக்கு நான் வந்து தொகுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து உண்மையை சொல்லணும். மக்களுக்கு வந்து மருத்துவன்றது வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்க. கடவுள் தான் வந்து ஒரு மனிதனை காப்பாற்றுவார். அது போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மருத்துவம், மூலிகை இதெல்லாம் வந்து கடவுள் படைக்கப்பட்ட ஒரு விஷயங்க. இது வந்து உணவே மருந்து நம்ம எடுக்கிறோம். யாருக்கும் சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுங்க. நம்ம வந்து யூடியூப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 90% யூடியூப்பில் பொய்ன்னு தான் சொல்லுவேன். அந்த 10% தான் உண்மை. 10% ஏன் உண்மைனா, இந்த மருத்துவத்துக்கு வந்து யாரும் பணம் காசு வாங்க மாட்டாங்க. உண்மையான நேசிக்கிறவங்க, இந்த தமிழ் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, சித்த வைத்தியத்தை பொறுத்தளவு தெரிஞ்சிருக்கவங்க வந்து காலங்காலமாக இந்த மருத்துவம் வந்து தொடரணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க வந்து பணங்காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இலவச முறையில் வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கெலாம் வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்தெல்லாம் யாரும் 10 காசுக்கார வாங்கியிருக்க மாட்டாங்க. மக்களுக்காக ஒரு சேவை பண்ணுவாங்க. ஒரு பிரசவங்கிறோம் பார்த்திங்கன்னா 60-70 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து மருத்துவ குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களே வந்து கிராமப்புறத்தில் வந்து செய்வாங்க. அவங்களுக்கிற 10 காசு வாங்க மாட்டாங்க. மருத்துவ மூலிகையெல்லாம் நிறைய பேர் அரைச்சி கொடுப்பாங்க, யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பண மோட்டிவில் நிறைய போனதுனால சம்பாதிக்கணும் ஒரு ஆசையினால் பொய்கள் வார்த்தைகளெல்லாம் சொல்லி வெளியில் படுத்துகிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு பொய் சொல்லாத மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைங்க. இருந்தாலும் என்னை சார்ந்த வந்து இந்த யூடியூப்பில் மருத்துவம் செய்கிறவங்க அனைவரும் உண்மையை சொல்லி மக்களுக்காக நம்ம சொல்லணும். இப்போ வெளிப்பூச்சுக்கிற ஏதோ ஒன்று செஞ்சாலாம் எதோ சைடு எஃபெக்ட் ஆனக்கிற சரி பண்ணிடலாம். உள் மருத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம உடலுக்குள்ளார இருந்து போயிடுச்சுன்னா சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. வந்துட்டால் அவங்களுடைய நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் தெரிஞ்சதை மட்டும் மக்களுக்கு சொல்லி கொடுங்க. தெரியாதது தயவுசெய்து சொல்லாதீங்க. அடுத்தவங்களுடைய வீடியோவில் ஒருத்தர் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இன்னொருத்தருக்கும் மருத்துவத்தில் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை, அடுத்தவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நாமளும் அந்த ஒரு வீடியோ எடுத்து டெவலப் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அடுத்தவன் தான் தவறுதல் செய்கிறான்னா நம்மளும் அந்த தவறுதலை செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. மருத்துவன்றது உயிர் காக்கக்கூடிய விஷயம். எல்லாத்துக்கும் உண்மையான விஷயத்தை சொல்லணுன்னு தான் என்னோட ஒரு சின்ன வேண்டுதல். அப்படி எதனா தவறுதலாக இருந்தால் என்னுடைய யூடியூப் நண்பர்கள் மன்னிக்குவோம். முடிந்த அளவுக்கு உண்மையை பேசணுன்றதான் என்னுடைய வார்த்தைகள். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி கிழங்குகளை எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் சுத்தம். இதை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம வீடியோக்காக உடைச்சிட்டேன். இன்றைக்கி இதை வந்து சமைச்சு நான் எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா வந்து
எல்லாருமே எடுத்துக்கலாம். வருமுன் பாதுகாப்போம். கை கால் பெயின் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், மூட்டு வலி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், சரவாங்கி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், முடக்கவாதம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், உடலில் சத்துமானம் இல்லாதவங்க எடுத்துக்கலாம், கை கால் வலி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், சோர்வு இருக்கிறான், நெஞ்சு சளி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நோய்களை தீர்க்கிறதுக்கு வந்து இந்த முடவாண்டி கிழங்கு வந்து பயன்பாடு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக இது எல்லாமே எடுத்துட்டு சீவி, ஏன் இந்த வீடியோ வந்து இவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்க, இதை கட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்ட ஒரே செகண்டில் முடிஞ்சிடும். இதை எப்படி எடுக்கணும் என்னன்றது நிறைய விஷயம் இருக்குது. பேசுகிறதுனால எனக்கு வந்து ஆயுள் குறையாதுங்க. மக்களுக்காக நான் நிறைய விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்றத கருத்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் உடலை வந்து பார்த்துக்கணுன்றதுக்காக சொல்லுங்கள். இதை வந்து நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கிட்டு ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம், எண்ணெய் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கை கட் பண்ணி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா ஐட்டத்தை போட்டு நல்லா வேக விடுங்க. நைட்டு வேக விட்டு எடுத்து வச்சுட்டு காலையில் இதை வந்து சூப்பாகவும் எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சு போன சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாயின்ட் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகலாம், மூட்டு வலியிலேருந்து ரிலீவ் ஆகலாம், மூட்டு வீக்கத்திலேருந்து ரிலீவ் ஆகலாம், நீர்க்கட்டிலிருந்து ரிலீவ் ஆகலாம். நிறைய சொல்ல போனீங்கன்னா லட்சக்கணக்கான நோயிலிருந்து தனக்கு தெரியாமையே ரிலீவ் ஆகலாம். இது உணவே மருந்துன்னு நான் சொல்லுவேன். இதனால் உங்களுக்கு எந்த உடைய சைடு எஃபெக்ட் வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். எனக்கு பாருங்கள் நாக்கில் எச்சு வருது. என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் என்னுடைய அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க. ஆட்டுக்கால் சூப்புனா எப்படி. இந்த ஆட்டுக்கால் சூப்பு ஏன் செஞ்சேன் அப்படின்னா, நானே மாமிசம் சாப்பிடாதவன். இந்த கொரோனா டைமில் எனக்கு கை காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பெயின், காய்ச்சல், டைபாய்டு காய்ச்சல் மாதிரி வந்ததுனால நமக்கு வந்து அந்த காய்ச்சல் என்ன காய்ச்சல்னே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு காய்ச்சல் நிறைய வந்துருச்சுங்க. அது இப்போ நான் படுக்கடியே ஒரு 15 நாள் படுத்ததுனால எனக்கு கை கால் மூட்டு வலி எந்திரிக்கவே முடியாது, முடக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிட்டேன். மாமிசமே சாப்பிடாதவன் ஒரு 15 நாள் வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு 15 முறை எடுத்துங்க. எனக்கு கை கால் சுகமாயிடுச்சு. அதனால் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் எடுத்துங்க, மாமிசம் சாப்பிட்றவங்களும் இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் எடுத்துங்கன்னு கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி சூப் எடுத்துங்க. அதே மாதிரி காய்கறிகள் சூப் எப்படி, ஏன்னா மாமிசம் எடுக்காதவங்களுக்கு அதே மாதிரி ஆப்போசிட் காய்கறிகளை நம்ம எப்படி சூப் எடுத்துக்கணும், ஜாயின்ட் பெயினில் எப்படி குறைக்கணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது போல் இந்த முடவாண்டி கிழங்கை கட் பண்ணி சூப் மாதிரி எடுத்துக்கங்க. சமைச்சு உணவாகவும் எடுத்துக்கங்க. நம்ம கை காலில் வந்து ரிலீவ் ஆகும், நோய் நொடியில் ரிலீவ் ஆகும். தன்னை அறியாமல் எந்த நோய் உள்ளாக இருந்தாலும் வெளியில் போகக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முடவாண்டி கிழங்கு இருக்குது. மறக்காமல் இந்த முடவாண்டி கிழங்கு வந்து பலசரக்கு கடையில் இருக்குது, வாங்கி பயன்பெறுங்க. இது போல் நிறைய மக்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மூலிகளெல்லாம் வளரணும். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க.